என்னம்மா என்ன கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம சரவணாவை காணோன்னு ஈஸியா வந்து சொல்றீங்க? டேய் கூடயே தாண்டா இருந்தான். எங்க போனா, எப்போ போனா, எப்படி போனா எதுவுமே தெரியலடா. நான் போன இடம் வந்த இடம் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். காணோம்டா. காணோம் காணோம்னு வந்ததுல இருந்து கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல? அத நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அதை விட சரவணா இந்நேரம் எங்க எப்படி இருக்கானோ தெரியலையே. டேய் அவனுக்கு ஒன்னும் விவரம் தெரியாது. வாடா என்ன பண்றானோ, கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க பசிக்குதுன்னு வேற சொல்லுவான். சாப்பிடாம கொல்லாம எப்படி அலையுறானோ, அது மாதிரி எங்க எப்படி இருக்கானோ. அவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா ஐயோ யோசிக்கவே பயமா இருக்கு. வாடா வாடா டேய் சந்தோஷ் வாடா, உடனே போலீஸ் ஸ்டேஷன் போலாம். கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்டா. அவங்கன்னா உடனே தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிதான். தொலைக்கிறது நீயே, தேடி கண்டுபிடிக்கிறது அவங்களா? டேய் இதையே சொல்லாதடா. நான் என்ன பண்ணுவேன்? அவனை தோல்ல தூக்கி போட்டுட்டே நான் வர முடியும்? கூட தாண்டா வந்துகிட்டு இருந்தான். எங்க எதுக்காக எப்படி போனான்னு தெரியலையே. எப்படி போனான்னு தெரியலனா தேடி பார்த்தா அவனை காணோம்னு உடனே வீட்டுக்கு வந்தாச்சு. என்னம்மா என்ன நீ எல்லாம் பெத்தவளா? எனக்கே சந்தேகமா இருக்கு. டேய் நிறுத்துமா. இல்லையே காணுமா சாரின்ட்டு ஓடி வந்தாச்சு. எங்க நீ தொலைச்சியோ நீ அங்கதான் தேடணும். அவனை தேடி நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தேனா உன்னை நான் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பேன். அதை விட்டுட்டு காணோன் வீட்டுல வந்து நின்னுகிட்டு இருக்க. டேய் சந்தோஷ் என்னடா இப்படி பேசுற? எல்லா இடத்துலயும் தேடிட்டு தாண்டா வந்தேன். உன்னை கூட்டிட்டு போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு தான் வீட்டுக்கு வந்தேன். வாடா சந்தோஷ் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். என்னால முடியாது. இந்த போலீஸ் சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாலும் சரி, இல்ல என் மேல கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி, நான் போகவே கூடாதுன்னு நினைக்கிறவன். இந்த ஒரு சில பேருக்கு ஒவ்வொன்றுல அலர்ஜிம்பாங்க பாத்தீங்களா, எனக்கு போலீஸ்னாலே அலர்ஜி. இது உங்களுக்கே நல்லா தெரியும். என்னால எங்கேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வர முடியாது. நீங்களும் போக வேண்டாம். டேய் பின்ன நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ்காரங்க வந்து என்கிட்ட விசாரிக்காம இருப்பாங்க? என்கிட்ட வந்து யாராவது ஏதாவது கேட்டா, இங்க பாருங்க வேணுங்கனே எங்க அம்மா தான் அவனை தொலைச்சிட்டு வந்தாங்க, உள்ள தூக்கி போட்டு விசாரிங்கன்னு உங்களை தான் சொல்லுவேன். சந்தோஷ் கண்டிப்பா சொல்லுவேன். போங்க எங்க தொலைச்சிங்களோ அங்க போய் தேடுங்க. டேய் சந்தோஷ் என்னதான் இருந்தாலும் சரவணாவும் அண்ணேண்டா, அவனை விட்டுறாதடா வாடா. அதத்தான் நானும் சொல்றேன். என்னதான் அவன் லூசா இருந்தாலும் ஏன் அண்ணன், அவனை நான் நல்லா பாத்துக்கணும் தான் நினைக்கிறேன். போங்க எங்க போய் தொலைச்சிங்களோ போய் தேடுங்க. தேடி கூட்டிட்டு வாங்க. அண்ணனை எப்படி பாத்துக்கிறேன் மட்டும் பாருங்க. டேய் டேய் நீ யாடா அப்படி பேசுற? இதுக்கு மேல உங்ககிட்ட பேச ஒண்ணும் இல்ல. கேட்ட கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு பெத்த பிள்ளைய பத்திரமா கூட்டிட்டு வர தெரியல. இங்க வந்து பெரிய அழுது நடிச்சுக்கிட்டு இதுக்குதான் நான் சொல்றேன். அவனை நடந்து எங்கேயும் கூட்டிட்டு போவாதீங்க, கார்ல போங்கன்னு. கேக்குறீங்களா? சந்தோஷ் அவன் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்காண்டா. அதனாலதான்டா எங்கேயும் போனா நடந்தே கூட்டிட்டு போனா அவனும் கொஞ்சம் நல்லா இருக்குமேனு. அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான் தாண்டா கூட்டிட்டு போவேன். ஐய இதெல்லாம் கேவலமான சாக்கு. ஏதோ அவனை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. என்னமா பண்ணுங்க. ஆனா போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு மட்டும் போகாதீங்க. டேய் வர வர வீட்டுல நிம்மதியே இல்லாம போச்சு. சந்தோஷ் நீ அப்படி பேசுற? உங்க அண்ணனை காணுண்டான்னு சொன்னதும் பதட்டப்பட்டு ஓடி வந்து எங்க தொலைஞ்சா நாங்க தேடுவேன்னு நினைச்சேன்டா. ஆள்களை விட்டு தேட சொல்லுவேன்னு நினைச்சேன். அப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு நினைச்சேன். இப்படி எல்லாத்தையும் நினைச்சு ஓடி வந்து உன்கிட்ட சொன்னா, ஆனா நீ இப்படி இருப்பேன்னு எதிர்பார்க்கலடா. சரவணா சரவணா எங்கடா போன? ஐயோ நானே உன்னை தொலைச்சிட்டேனே. என் புள்ள எப்படி இருந்தவன், ஸ்கூல் படிக்கும் போதுலயும் சரி காலேஜ் படிக்கும் போதுலயும் சரி அவன் தான் ஃபர்ஸ்ட். பிசினஸ் அப்படி பாப்பான். யார் கண்ணு பட்டதோ மாடியில இருந்து விழுந்தான். அன்னையில இருந்து அவன் வாழ்க்கையே போச்சு. விழுந்த வேகத்துல தலையில அடிபட்டு மனநல பாதிக்கப்பட்டுச்சு. அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க. இருந்தாலும் என் புள்ள உயிரோட இருக்கான் போதும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு என் கையாலேயே தொலைச்சிட்டேனே. சரவணா நீ பண்ற சேட்டைக்கெல்லாம் நான் கோவப்பட்டாலும் நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுடா. என்ன அம்மா வாக்கண வேண்டாம், நீ என்ன தாயாக்கண வேண்டாம். நீ எங்கடா இருக்க சரவணா? Six months later. என்னையா உள்ள கூட்டிட்டு போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் யாரையும் காணும் ஒன்னும் சொல்லவும் இல்ல. அதாமா எனக்கும் தெரியல. மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கும் அப்படி தாண்டா இருக்கு. நேரம் ஆக ஆக மனசு ஒரு மாதிரி படபடன்னு அடிச்சுக்குது. 10 நிமிஷத்துல குழந்தை பிறந்துரும்னாங்க. இப்ப அரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் குழந்தை பிறக்கல. ஆமாமா ராணிய பார்த்தா கூட மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். உள்ள விட மாட்டேங்கிறாங்க. எங்கடா என்னையே உள்ள வரக்கூடாதுங்கிறாங்க. என்ன எப்படி விடுவாங்க?
மா, இப்ப எதுக்கு நீ இப்படி தேவையில்லாம கவலைப்படுற? சொல்லுமா. என்னடி உள்ள இருக்கிறது உன் தம்பி பொண்டாட்டி பிரசவ வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கா. நீ என்னன்னா எந்த ஒரு கவலையும் இல்லாம நாங்க ஏன் கவலைப்படுறோம்னு கேட்டுட்டு இருக்க? இங்க பாரு மீனாட்சி, இங்க இருக்க பிடிச்சா இரு, இல்லாட்டி நீ வீட்டுக்கு போ. நான் எதுக்குமா வீட்டுக்கு போகணும்? அப்புறம் நான் எதுக்கு கவலைப்படணும்? அடியே, இங்க பாருமா, கவலைப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. நம்ம வீட்டு வாரிசு வரப்போறாமா, அதை சந்தோஷமா வரவேற்கணும். ராணி ரொம்ப தைரியமான பொண்ணு, அதுவும் இல்லாம டாக்டர் வேற. அவளுக்கு ஓரளவுக்கு என்ன பண்ணணும் எப்படி இருக்கணும்னு தெரியும். தேவையில்லாம நீயும் கவலைப்பட்டுட்டு இறையாவையும் கஷ்டப்படுத்தாதமா. நம்ம வீட்டு புள்ள வரப்போறான், சந்தோஷமாயிருமா. மீனாட்சி, நானும் 2 பிள்ளை பெத்தவதாமா. பிரசவங்கிறது மறு ஜென்மந்தான், எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதுக்காக கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்கலாமா? இப்போ ராணி உங்களை பார்த்தா அவளுக்கு இருக்கிற தைரியம் கூட போயிடும். இப்ப என்ன 10 நிமிஷம் சொல்லி அரை மணி நேரம் ஆச்சு, அவ்வளவுதானே. நம்ம பிள்ளை நல்ல நேரத்துல நல்லபடியா வருவான். கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க டென்ஷன் ஆகி வீரையாவையும் டென்ஷன் ஆக்காதீங்க. மீனாட்சி, நீ ஏன் அப்படி பேசுற? ஒரு இடத்துல 4 பேர் கஷ்டப்படுறாங்கன்னா ஒரு ஆளாவது தைரியமா இருக்கணுமா? அப்பதான் மித்தவங்கள தேத்த முடியும். இப்ப அந்த ஒரு ஆளா நான் இருக்கேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் தம்பி பிள்ளை நல்லபடியா வருவான். அதே நம்பிக்கையோட நீங்களும் இருங்க. டேய் தம்பி, உனக்கும் தான். நம்ம ராணி தைரியமான பொண்ணு, எல்லாத்தையும் கடந்து வருவா. இந்த வலி வேதனையும் கடந்து நம்ம வீட்டு வாரிசோட நல்லபடியா வருவா. சந்தோஷமா இருடா. சரிக்கா, உன் வார்த்தை நம்பிக்கைய கொடுக்குது. ராணி உண்மையிலே தைரியமான பொண்ணு, தாங்கிக்குவா, எல்லாத்தையும் தாங்கிக்குவா. நல்லபடியா குழந்தை பிறக்கும். ராணி, ஒவ்வொரு நிமிஷத்தை கடக்கிறது யுகத்தை கடக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுது. உன் பக்கத்துல உன் கைய புடிச்சுக்கிட்டு நான் இருக்கணும். ராணிமா, டாக்டர்கிட்ட என்ன பார்க்கணும்னு அது சொல்லு, என்ன கூப்பிட வரட்டும். ப்ளீஸ் ராணிமா, என்னோட குழந்தை நல்லபடியா பிறக்கணும். வாடா தங்கம், அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்தாம வாடா தங்கம். மா, மா, குழந்தை அழகிற சவுண்டு. மா, குழந்தை பிறந்துருச்சு போல. ஆமா ஆமா வீரையா. வீரையா, குழந்தை பிறந்துருச்சு. ஆமா ஆமாக்கா. ஆனா ராணி நல்லா இருப்பா. அண்ணா. மா, ராணி ராணி எப்படிமா இருக்கா? குழந்தை பிறந்துருச்சா? பிறந்துருச்சுனா, உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான். ராணி மேடமும் நல்லா இருக்காங்க. தாயி, குழந்தை சுகமா பிறந்துருச்சா? ஆமா பாட்டி, நார்மல் டெலிவரி தான். சரி சரிம்மா. நாங்க போய் ராணிய பார்க்கலாமா? இல்லக்கா, ராணி மேடத்தை பார்க்க இன்னும் அரை மணி நேரம் ஆகும். ஆனா குழந்தை இன்னொரு 10 நிமிஷத்துல உங்க கையில கொண்டு வந்து கொடுத்துருவோம். ஓ சரி சரிமா. ஹே பாப்பாமா, ராணி நல்லா பேசுறாள, கண்முழிச்சு தானே இருக்கா? ஆமா ஆமாண்ணா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, சூப்பரா இருக்காங்க. கொஞ்சம் மெடிக்கல் ப்ராசஸிங்லாம் இருக்கு, முடிஞ்சதும் ராணி மேடத்தை தனி வார்டுக்கு மாத்திடுவாங்க. அப்புறம் நீங்க எல்லாரும் போய் பாருங்க. சரிம்மா. ஓகேண்ணா, வெயிட் பண்ணுங்க, பேபியை கொண்டுட்டு வரேன். சரிம்மா. வீரையா அக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? நம்ம வீட்டு தங்கம் வந்தாச்சு. ஆமாக்கா. வீரையா, ஆனா நான் பொம்பளை பிள்ளை எதிர்பார்த்தேன், பிறந்தது பையனா போச்சு. இப்ப என்னமா, அடுத்தது ஒரு பொண்ணை பெத்துக்க போறாங்க. ஆமாண்டி, வீட்டுக்கு ஒரு பொன் குழந்தை கண்டிப்பா வேணும். அடுத்து பாத்துக்கலாம். இதுக்கே ராணி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா, அதனால இப்போதைக்கு அதை யோசிக்கவே வேண்டாம். அது உண்மைதான். இந்த சூழ்நிலையில எல்லாத்துக்கும் இதுதான் தோணும். ஆனாலும் பாருங்கனே, தம்பிக்கு பையன் பிறந்திருக்கான். நான் ஏன் பொண்ணுங்கெல்லாம் காலேஜ் படிக்க போயிட்டாளுங்க. இங்க தம்பி கூட சம்பந்தம் வச்சுக்க முடியாது. ஏண்டி, இப்ப என்ன, இன்னொரு பொண்ணை பெத்துக்கோ, உன் தம்பி கூட சம்பந்தம் வச்சுக்கலாம். ஆமா ஆமா, என் தம்பி கூட சம்பந்தம் வச்சுக்கிறதுக்காக இந்த வயசுல இனிமே நான் ஒரு பிள்ளைய பத்துக்கிறேன். ஏமா நீ வேற. அண்ணா, இந்தாங்க உங்க குழந்தை. குடுமா. டேய் தங்கம், மா இங்க பாருங்கண்ணே. ஏன் புள்ளமா? ஆமாயா, உன்னை எங்கேண்டா இருக்கான். ஆமா ஆமா, என்ன அழகா தூங்குறான் பாரு. டேய் குட்டி பையா, இங்க பாரா, நான் தான் உங்க அத்தை. ஆமா ஆமா, இது உங்க அத்தை, அவங்க உன்னோட பாட்டி. பாருடா தங்கம், இனி அவருக்கு நம்மள பாக்குறதானே வேலை. அண்ணா சொல்லுமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ராணி மேடத்தை தனி ரூம்க்கு மாத்திடுவாங்க. மாத்தினதை நீங்க போய் பாருங்க. அதுக்கு முன்ன குழந்தை அழுதா எங்களை கூப்பிடுங்க. சரிம்மா. ஓகேண்ணா, பாத்துக்கோங்க. சீக்கிரம் போய் ராணிய பாக்கணும்னு தோணுதுமா. ஏரியா, கொஞ்ச நேரம் சொல்லிருக்காங்கல்ல, தனி ரூம்க்கு மாத்தட்டும், போய் பார்க்கலாம். எனக்கும் என் மருமகளை எப்ப பாப்போன்னு தான் தோணுது. சரி சரி வீரையா, என் மருமகனை என் கையில கொடு, நான் தான் வச்சுக்குவேன். இந்தாக்கா, நீயே வச்சுக்கோ. குடு குடு.
நிறை மாத நிலவே வாவா நடைபோடு மெதுவா மெதுவா அழகேவும் பாடு அறிவேனம்மா மசக்கைகள் மயக்கம் கொண்டு படிசாயும் வாழை தண்டு சுமையல்லவா அப்பாடா முடியலங்க. போதும், இனி நாளைக்கு தான். அடி வாங்குவ. டெய்லி டாக்டர் எவ்வளவு நேரம் உன்னை நடக்க சொன்னாங்க? என்னங்க, அவங்க சொல்ற மாதிரிலாம் நடக்க முடியாது. மூச்சு வாங்குறது எனக்கு தானே தெரியும். வாசுகி, மூச்சு வாங்கினாலும் சரி, மெதுவா நடக்கலாம். நான் தான் உன் கை பிடிச்சிட்டு கூடயே வரேன்ல, இன்னும் உனக்கு என்ன? என்னங்க, கை பிடிச்சிட்டு கூடயே வந்தாலும் நடக்கிறது நான் தானே. நீங்க என்ன தூக்கிட்டா வரீங்க? தூக்கிட்டு வரலாம், தப்பில்ல. இருந்தாலும் நீ நடந்தா தானே நல்லது. கண்டிப்பா என்னால முடியாது. இன்னைக்கு இதோட முடிஞ்சது. இனி நாளைக்கு தாங்க. வாசுகி, என்ன என்னாச்சு? அத்தை பாருங்க அத்தை, இன்னும் நடக்க சொல்றாங்க. இப்பவே 20-25 நிமிஷத்துக்கிட்டக்க நடந்துட்டேன். திரு, ஏன் என் மருமகளை போட்டு கஷ்டப்படுத்துற? போதும், இன்னைக்கு நடந்தது. இனி நாளைக்கு பாத்துக்கலாம். அப்படி சொல்லுங்க அத்தை. மா, டெய்லி காலையில 1/2 மணி நேரம், சாயங்காலம் 1/2 மணி நேரம் நடக்கணும். அதாமா நல்லது. டேய், அவளால முடியணும்ல. அவளே உட்கார முடியாம எழுந்திருக்க முடியாம ரொம்ப சிரமப்படுறா. இதுல நீ வேற அவளை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு. இன்னைக்கு இவ்வளவு போதும், நாளைக்கு பாத்துக்கலாம். போதும்டா, யோசிக்காத. வேணும்னா சாயங்காலம் ரெடி நைட் ஒரு 7-8 மணிக்கு மேல கொஞ்சம் சில ஜிலன் காத்து இருக்கும். 2 பேரும் மொட்டை மாடியில நடங்க. ஓகே அத்தை, மொட்டை மாடியிலனா ஓகே. என்ன பார்வை, லாங்கா நடக்கிறதுக்கு மொட்டை மாடி எவ்வளவோ பெஸ்ட். இரு உன்னை நாளைக்கு காமிச்சுக்கிறேன். சரி, இன்னைக்கு நீங்க சொன்னனால நான் சரின்னு சொல்றேன். ஆனா நாளையில இருந்து நான் சொல்றதான் கேட்கணும். அப்பாப்பா, இதான் ஓவர் கேரிங்கா? பாக்குற என்னாலயே முடியல, அதை அனுபவிக்கிற வாசுகி ரொம்ப திண்டாட்டம் தான் அத்தை. மா, இதுக்கே இப்படியா? இன்னும் குழந்தை பிறக்க 10 நாள் தான் இருக்குன்னு இருக்காங்க. இன்னும் நாளையில இருந்து மாடிப்படி ஏறணும், இறங்கணும். என்னது? நாளையில இருந்து நடக்கிறதோட சேர்த்து படி ஏறி இறங்கணும். ஓகேவா? ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? சரி அழாத. படி ஏறமத்திலையும் உன் கை பிடிச்சுக்கிறேன். என்னங்க திரு, இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் மாதிரிமா. உனக்கு டெலிவரி டைம் ஈஸியா இருக்கணும்ல, அதுக்காக தான். வளைகா போட்டு எங்க வீட்டுக்கு போன என்ன நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஒரே வாரத்துல இங்க கூட்டிட்டு வந்து என்ன பாடுபடுத்துறீங்க? பிரசவத்துக்கு அப்புறம் நீ கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான். என் பொண்டாட்டிக்கு நார்மல் டெலிவரினா அப்புறம் ரொம்ப ஈஸியா இருக்கும்ல, அதுக்காக இப்ப சில பல கஷ்டம்லாம் இருக்கும், அதெல்லாம் தாங்கிக்கணும். திரு, ரொம்ப நல்லா பேசுற. ஆனா உன்ன மாதிரி யாரும் பொண்டாட்டிய பாத்துக்க முடியாது. அப்படியாமா? உண்மைதான்டா. ஆமா, ரொம்ப உண்மைதான். சரி வழி விடுங்க, நான் ரூம்ல போய் உட்காரேன். என்னால முடியல. வா, கை பிடிச்சுக்கோ. என்ன பாக்குற? பிடிச்சுக்கோ. ரூம் வரைக்கும் பத்திரமா கூட்டிட்டு போகணும்ல. திருந்த மாட்டடா, நீ திருந்தவே மாட்ட. இரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி எனக்கு கேர் பண்ணாம இரு. இப்போ 9 மாசமா நீ என்னென்ன பண்ணியோ அதெல்லாம் சொல்லியே திட்டுவேன். ஓகே. திட்ட மட்டும் இல்ல, சண்டை போடுவேன். ஓகே. கத்து வேண்டா, வீட்டுக்குள்ள இருக்க விட மாட்டேன். இதெல்லாம் உன்னை பாத்துக்கலாம் தானே? அந்த பேச்சுக்கே இங்க இடம் இல்ல. என் பொண்ண ஒரு கையில, ஒன்ன ஒரு கையில எப்பவும் பேலன்ஸ் பண்ணி தாங்குவேன். இதான்டா, என்னதான் நீ அன்பால டார்ச்சர் பண்ணாலும் இந்த பேச்சுதான் உன்னை இன்னும் லவ் பண்ணணும்னு தோணுது. ஓகே. இப்போ பக்கத்துல அம்மா இருக்காங்க, ரூமுக்கு போய் லவ் பண்ணலாம். சரி வா, கை பிடிச்சுக்கோ. என்ன இப்ப எதுக்கு இந்த மீட்டிங்? யோ மனுஷா, கொஞ்ச நேரம் கூட வீட்டுக்காக டைம் ஒதுக்கவே மாட்டியா? வீட்டு விஷயம் ஏதாவது பேசுவோம் நினைச்சா கால சுடுதண்ணி ஊத்திட்டு தான் நிக்கிறோம். என்னையா இது? சரி என்னன்னு சொல்லுங்க. எல்லாம் நம்ம பொண்ணு கல்யாண விஷயம் தான். கல்யாணமா? என்ன சாந்தி, அவதான் படிச்சுக்கிறேன்னு சொன்னாலே, இப்ப என்ன உடனே? என்ன உடனே? நிச்சயம் முடிஞ்சு 6 மாசம் ஆச்சு. அதான் 6 மாசம் படிப்பை முடிச்சிட்டால. இனி கல்யாணத்தை முடிச்சிட்டு அடுத்து வேற காலேஜ் போய் படிக்கிறது சேர்றது எல்லாத்தையும் பாத்துக்கறா. அப்படிங்கறியா? அப்படியேதான். இப்ப என்ன ஏதன் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. போய் மாப்பிள்ளை வீட்ல போய் பேசணும். அவங்களுக்கும் ஓகேனா உடனே முதல் வேலையா மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். இல்லனா கண்டிப்பா மண்டபத்துக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அப்புறம் சமையல்காரங்களுக்கு பத்திரிக்கை அடிக்க. சாந்தி, நம்ம வீட்டு கல்யாணம் ஓகே ஆகட்டும். இனி உன் பொண்ணுட்ட பேசணும், மாப்பிள்ளை வீட்ல பேசணும், எல்லாத்தையும் விட்டுட்டு மண்டபம் பத்திரிக்கைன்னு போய்கிட்டு இருக்க. அதத்தான் இப்ப பேச வந்திருக்கோம். டேய் ராஜு, பூமாரி, இன்னும் 2 பேரும் அப்படியே பார்த்த மணிக்கு நிக்கிறீங்க. நான் சொல்றது பேசுறதெல்லாம் சரிதானே? எல்லாம் சரிதாமா. ஆனா ஹாசினி
சொல்லு பூமாரி. எல்லாத்தையும் கேட்டுட்டு தானே இருக்க. சொல்லு, உன்னோட அபிப்பிராயம் என்ன? இப்பவே கல்யாணத்துக்கு ஓகேவா, இல்ல அடுத்து காலேஜ் சேர்ந்து படிப்பெல்லாம் கண்டினியூ பண்ணி? இல்ல இப்பவேங்கிறீங்க. இப்பவேனா எப்படி 10-15 நாள் அந்த மாதிரியா? இல்லடா பாப்பா, இப்பவேங்கிறது கண்டிப்பா இன்னும் 2-3 மாசம் ஆகும். நம்ம முகூர்த்த தேதிக்கு மண்டபம் கிடைக்கணும், பத்திரிக்கை அடிக்கணும், எல்லாத்துக்கும் சொல்லணும். கண்டிப்பா 2 மாசத்துக்கு கூட ஆகும். அப்பனா என்னடி அப்பனா கிப்பனானு ஓகே சொல்லுடி. உன்னெல்லாம் நம்பி லவ் பண்ணி அந்த தமிழ் தான் படாத பாடு படுறான். நிச்சயமாயே 6 மாசம் ஆச்சுல, இன்னும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லாம ஏண்டி அந்த பையனையும் போட்டு தொந்தரவு பண்ற? என்னன்னா நான் தொந்தரவு பண்றேனா? உனக்கு என்ன விட அந்த தமிழ் முக்கியமா போயிட்டானா? அடி வச்சு போடுவேன். அவன் இவன் சொன்னேனா நாளைக்கு பொதுவுலயே இந்த பேச்சு தான் வரும். ஒழுங்கா மரியாதையா பேசுடி. சரிமா, மரியாதையா பேசுறேன். மிஸ்டர் தமிழ் அவங்க தான் உங்களுக்கு முக்கியமாமா? தமிழ் அவங்க சப்போர்ட்டுக்கே பேசுறீங்க? மா அடியே இப்ப நீ என்ன சொல்ற? அது அண்ணா. சொல்லுடா பாப்பா. நீ என்னன்னா சொல்ற? உனக்கு எது விருப்பமோ அது எங்க எல்லாத்துக்கும் விருப்பம்தான். இப்பனாலும் ஓகே, இல்ல இன்னும் 2 வருஷம் ஆகட்டுமா அப்பனாலும் ஓகே. டேய் கிறுக்கா, இன்னும் 2 வருஷமா அடி வாங்குவ. ஒழுங்கா இப்பவே ஓகே சொல்ல சொல்லு. ஏன் சாந்தி, ஏன் உனக்கு இவ்வளவு அவசரம்? என்னங்க நிச்சயமே பண்ணியாச்சு. 6 மாசம் கடந்ததே பெரிய விஷயம். கல்யாணத்தை முடிச்சிட்டு அப்புறம் படிச்சுக்கிறா. சரிமா. சரியா? எதுக்குடி சரி? அதான் கல்யாணத்தை பத்தி பேசுனீங்களே. அடியே ஏ ராசாத்தி, கல்யாணத்துக்கு ஓகேவா? மண்டபம் பிடிச்சிடலாமா? பத்திரிக்கையே அடிச்சிடலாம். ஹாசினி. டேய் பாப்பா, உண்மையாவா? ஆமாண்ணா. ஆனா தமிழ்கிட்டையும் பேசினேன். தமிழ் சொன்னா என்னோட படிப்பு இல்லாட்டி ஏதாவது ஒர்க்கு நான் என்ன ஆசைப்படுறேனோ அதுக்கு கண்டிப்பா சப்போர்ட்டா இருப்பேன். உன்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவேன். எப்பவும் அதை செய்யாத இதை செய்யாதன்னு சொல்லவே மாட்டேன்னு சொன்னா. அதனால எனக்கு ஓகே தானா? இனி உங்க இஷ்டம். ஆனா அண்ணா நீ சொன்ன மாதிரி ஒரு 2 மாசம் கழிச்சு. அந்த 2 மாசம் எதுக்கு? அண்ணா அடுத்து எந்த காலேஜ் எனக்கு பிடிச்ச கோர்ஸ் இருக்கணும். அதெல்லாம் பார்த்து ஓரளவுக்கு நான் ஃபினிஷ் பண்ணி வச்சிடறேன். ஏன்னா உடனே கல்யாணம்னா இதெல்லாம் பார்க்க முடியாது. அடுத்த டைமிங்கும் வீணாயிடும். அதான். பாப்பா, உண்மையிலேயே உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா தான் இருக்கு. எனக்கு ஓகே. அம்மா என்ன சொல்றீங்க? இனி சொல்ல என்னடா இருக்கு? இனி என்னோட வேலை கல்யாண வேலை மட்டும்தான். ஹாசினி சொன்ன மாதிரி 2 மாசம் கழிச்சு என்ன முகூர்த்தம் இருக்கோ அதை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்னங்க? எனக்கும் முழு சம்மதம். என் பொண்ணு என்ன சொல்றாளோ அது எனக்கு ஓகே தான். ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளை வீட்டுல பேசலாம், அப்புறம் முகூர்த்த தேதியை பார்ப்போம். அடுத்து மண்டபம் பிடிக்கிறது, பத்திரிக்கை அடிக்கிறது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரியா? சாந்தி சாந்தி. என்ன? இல்ல, எல்லாத்தையும் பேசி முடிச்சாச்சுல, நான் கிளம்பலாம்ல. எப்பா போறமையா போறோம். ஒரு சில பேர் சொல்லுவாங்களே எனக்கு என் ஒர்க் தான் முத பண்டாட்டின்னு, அந்த மாதிரி மனுஷயா நீ? போங்க போங்க. தேங்க்யூ சாந்தி, என்ன பாராட்டினதுக்கு. அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்கு எப்ப போகணுமோ முன்ன கூட என்கிட்ட சொல்லிடு, அப்பதான் நான் கரெக்டா வருவேன். ஓகே? ஓகே தான், கிளம்புங்க. ராஜு வாரையா? பூமாரி கிளம்புறேமா? சரிங்கப்பா. சரிங்க மாமா. ஹாசினி பாய்டா. சரிங்கப்பா. ஏய் ராஜு. சொல்லுங்கம்மா. மாப்பிள்ளை வீட்ல இருந்து பொண்ணுக்கு என்ன செய்முறையோ அதை நீங்களே பார்த்து செஞ்சுக்கோங்கன்ட்டாங்க. ஆனா ஹாசினிக்கு நகை எதுவும் வாங்க வேண்டியல, எல்லாமே இருக்கு. அப்புறம் கல்யாண செலவுக்கும் ஓகே, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கலாம். மா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல, எல்லாத்தையும் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளை வீட்டுல போய் பேசிக்குவோம். சரிடா. நீங்க பேசிட்டுங்க. இவ கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டானா உடனே அம்மன் கோயில்ல வந்து விளக்கு போடுறேன்னு சொல்லியிருந்தேன். நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. குமாரி, சாய்க்குட்டி என்ன பண்றா? தூங்கிட்டு இருக்கான் அத்தை. சரி பையன் முடிச்சாதான் பாத்துக்கோ. அத்தை உடனே வந்துடுறேன். சரிங்க அத்தை. அண்ணா. டேய் பாப்பா, அண்ணன் பாத்துக்கிறேன். உனக்கு மனசார சமாதானம் தானே? சமாதானம் தானா? அவ்வளவுதான், அது போதும். நீ போ, ஃப்ரீயா இரு, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா. என்னங்க எதிர்பார்க்கவே இல்ல, ஹாசினி ஓகே சொல்லிட்டா. ஆமாண்டி. பூமாரி. என்னங்க? இல்ல, ஹாசினி கல்யாணம் முடிஞ்சதும் நம்ம ஊர்ல செட்டில் ஆகணும் தான் தமிழ் சொன்னான். அது மாதிரி ஒரு வீடு பார்த்து வாங்கணும் வைக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தான். அம்மா சொன்னாங்க, கவனிச்சியா? கல்யாணத்துக்கு ஹாசினிக்கு செய்யற செய்முறை, அப்புறம் கல்யாணம் வரைக்கும் செலவு பண்ண பேலன்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொன்னாங்க. ஆமாங்க கவனிச்சேன். இல்ல ஏன் என்னன்னா என்னங்க? பூமாரி, எனக்கு ஒரு ஆசை, சொல்லவா? சொல்லுங்க. இல்லடி, நீ எதுவும் நினைச்சுக்க கூடாது. நானா? ஏங்க நான் என்ன நினைக்க போறேன்? சரி ஓகே, சொல்லு ராஜு மாமா, என்ன சொல்ல போறீங்க? அது ஒண்ணு இல்லடி, என் தங்கச்சிக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும்னு ஆசை. நம்ம ஊர்ல, நம்ம வீட்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல. உனக்கு ஓகேவா? டேய் மாமா. டேயா? ஆமாண்டா மாமா,
இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டா உன்னை என்ன சொல்றது? அடியே ஹாசினி நம்ம வீட்டு பிள்ளை, நம்ம வீட்டு பிள்ளைக்கு நாம செய்யாம யார் செய்வா? இதெல்லாம் நீ என்கிட்ட இப்படி கேட்க கூடாது மாமா. ஹாசினிக்கு ஒரு வீடு வாங்கலாம்னு நினைச்சிருக்கேன். புரோக்கர்ட்டையும் பார்க்க சொல்லிட்டேன். எந்த வீடு நான் செலக்ட் பண்றேன், நீ என் கூட பார்க்கவா? அத மட்டும் சொல்லு மாமா, போதும். ஓகேவா? சரிடி. ஏ மாமா, சொல்லுமா. இல்ல கல்யாணத்தை ஒரு 2-3 மாசத்துல வச்சிருவோம். அதுங்குள்ள வீடு பார்த்து வாங்கிடலாமா? வாங்கிடலாமா. இப்போ இருந்தே சொல்லி வைக்கிறேன், கண்டிப்பா நல்லபடியா அமையும். சரி சரி, ஓகே மாமா. பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க, ஓகேவா? சரிடி, என் அருமை பொண்டாட்டி. ஏய் சிவானி, நில்லு, ஓடாத. ராம், நீ நில்லுன்னு சொன்னா நான் கேட்டுருவேனா? ஹே ராம், முடிஞ்சா புடி பார்க்கலாம். ஏய் சிவானி, வேண்டாம், நான் மட்டும் பக்கத்துல வந்தேன். வா 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 பார்க்கலாம். ஹே உன்ன, ஓடாத. ஹே ஹே ராம். ஹே ராம், அடி வாங்குவ. யாரோ பிடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஏய், அதுக்காக இப்படியா? விடு ராம். பிடிச்சு பாருன்னு சொன்னேல, எப்படி? ஹே ராம், என்னமோ காளை அடக்குற மாதிரி புடிச்சு பாரு, தொட்டு பாருங்கற. சிவானி, காளைய கூட ஈஸியா அடக்கிடலாம். இந்த பொண்ணுங்க இருக்காங்களே, இவங்கள அடக்கிறதான் கஷ்டம். ஹே ராம், அத நீ என்கிட்டயே சொல்லுவியா? ஆமால, நீயும் ஒரு பொண்ணுல. ஏய், சேட்டை தானே? ஆமா ஆமா. சரி விடு. ம்ஹும். ராம், அடி வாங்குவ. என்கிட்ட அடி வாங்கியிருக்க, ஞாபகம் இருக்குல்ல? ஐயோ ஆமால, இதோ விட்டுறேன். ஏய், டம்மன் விட்டுறாத, மெதுவா. மெதுவாவே இறக்கி விடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? இன்னும் கொஞ்ச நேரம் நீ என்கிட்ட பேசிட்டு போனோம். பேசிட்டா? ம். அண்ணன் தேடுவானே. சக்தி MPBS தானா, நான் பாத்துக்கிறேன். ஹே ராம். சரி விடு. காற்று வீசும் வெயில் காயும் காயும் அதில் மாற்றம் ஏதுமில்லையே. ஆவானும் மண்ணும் நம்மை வாழச் சொல்லும் அந்த வாழ்த்து ஓயவில்லை. என்றென்றும் வானில் நிலா காய்கிறது, நேரம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே. இந்த கண்கள் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ அப்படியா? ஆமா ராம், ரொம்ப ரொம்ப. எனக்கும் தான். ஓ அப்படியா? நீயும் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதானா? என்னது? அதான் ராம், இந்த ஏரியாக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீ இப்போதான் வந்திருக்கியா? ஏரியாக்கா? அப்ப நான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னது இந்த பிளேஸ் தான். அப்படியே ஜில்லுன்னு இதமான காத்தோட. ஐயோ ரொம்ப நல்லா இருக்கு. ஓ சரிமா. உனக்கும் பிடிச்சிருக்குல? ரொம்ப. லட்டுமா, நீங்க என்ன பண்ற? ஒரே தண்ணி. அச்சோ, மழை பெய்யுதா? லட்டுமா, மழை பெய்யுது பாரு. வா வா வா. வா லட்டுமா, போலாம். லட்டுமா, மழை பெருசா பெய்யுது பாரு. வா 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 போலாம். சிவானி வாமா, மழை ரொம்ப பெருசா பெய்யுது. ஐயோ ரொம்ப நனைஞ்சிட்டோம். இவ்வளவு தண்ணியா? அந்த அளவுக்கு மழையில நனைஞ்சோம். தண்ணி ஊத்துனியா? லட்டுமா, நாம எங்க எப்படி? சிவானி, சிவானி, லட்டுக்குட்டி, அம்மா எங்க? அம்மா வரலையா? ஐயோ, கண்டதெல்லாம் கனவா? ச்சே. லட்டுக்குட்டி, என் லட்டுக்குட்டி எழுப்புனீங்களா?
எதுக்குடா கண்ணு தூக்கம் வரலையா? ஸ்கூலுக்கா? லட்டுமா சத்துணவுக்கு தானே? மணி இப்ப என்ன தெரியுமா? 7. 7 மணிக்கு உனக்கு யாரு ஸ்கூல திறந்து வச்சுட்டு உக்காந்துருக்கா? லட்டுக்குட்டி 4 நாள் சத்துணவுல போய் உக்காந்துட்டு இன்னைக்கு 7 மணிக்கே நான் எழுப்பி ஸ்கூலுக்கு போலான்னு கூப்பிடுற. ஏண்டா லட்டுமா, பாப்பாவுக்கு ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருக்கா? 2 ஃப்ரெண்ட்ஸா? ஏன் லட்டுக்குட்டிக்கா? பாரா, என் லட்டுமாக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிக்க தெரியுமா? சரி சரி, சத்துணவு இப்ப திறக்க மாட்டாங்க, 10 மணிக்கு தான். பாப்பா வேகமா கிளம்பு, அம்மா வந்து கூட்டிட்டு போவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போக அழுகிற பிள்ளைய பாத்திருக்கேன். நான் அப்பாவை பாதி தூக்கத்துல எழுப்பி வாப்பா ஸ்கூலுக்கு போலான்னு சொல்ற பிள்ளை நீ மட்டும்தான். லட்டுக்குட்டி, உன்னை மட்டும்தான் இப்படி பார்க்க முடியும். சரிப்பா பாரு. சரி சரி வா, பிரஷ் பண்ணி குளிச்சு கிளம்பலாம். போங்க போய் எடுத்துட்டு வாங்க. என் லட்டுமாக்கு ஸ்கூல் ரொம்ப பிடிச்சு போச்சு. சிவானி சொன்னா இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு பழகுனா பாப்பாவுக்கும் நேரம் போகும், அவளும் விளையாண்டுகிட்டு ஜாலியா இருப்பான்னு. இப்ப பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்காங்களாம். என் லட்டுமா சமத்து புள்ள, இப்பதான் சந்தோஷமா இருக்கா. என் பிள்ளை இப்படியே சந்தோஷமா இருக்கணும். ஐயோ, கனவு கண்டேன்ல. இதெல்லாம் சிவானி கிட்ட சொன்னேன் கொன்னே போடுவா. கல்யாணத்துக்கு முன்ன இந்த ரொமான்ஸ் எல்லாம் உனக்கு தேவையாரான்னு கேப்பா. சொல்லக்கூடாது. இதோ வந்துட்டேன் லட்டுமா. 10 மணிக்கு போற ஸ்கூலுக்கு 7 மணில இருந்து அலப்பற. ஐயோ, பாப்பாவை எல்கேஜி சேர்க்கும் போது சொல்லவே தேவையில்ல. நான் விடிய விடிய தூங்க முடியாது. மா பரவாயில்லமா, உண்மையிலே நீ சாதிச்சிட்ட. சந்தோஷ், என்னடா சொல்ற? ஆமாமா, நீ சொன்ன மாதிரி அந்த சிவகாமியை ஏமாத்தி எல்லாத்தையும் வாங்கிட்ட போல. அது சொல்றியாடா? அவ ஒரு ஏமாளி தானே, இதுல அவளை புதுசா ஏமாத்த என்ன இருக்கு? என்னதான் இருந்தாலும் நாம அவளை ஏமாத்துறோன்னு அவளுக்கே தெரியாம அவளை ஏமாத்துறது ஒரு பெரிய விஷயம்தாமா. ஓ, அப்படி சொல்றியா? என்னமோடா, என் மேல முழு நம்பிக்கை வச்சிட்டா. அந்த அளவுக்கு அவகிட்ட பேசியிருக்கேன்டா. இங்க பாரு சந்தோஷ், இப்ப அவகிட்ட இருக்கிறது அவ வீடு 1 மட்டும்தான். அதையும் ஆபீஸ்ல லாஸ் அப்படி இப்படி நான் கொஞ்சம் கண்ணை கசக்கனே நினைச்சுக்கோ. ஓ சரிங்க, நான் வேணா இந்த வீட்டை வித்து பாதி அமௌண்ட் தரேன், நீங்க மீதி எப்படியாவது கஷ்டப்பட்டு பெரட்டி போடுங்க, நாம திரும்பவும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாடா. அந்த அளவுக்கு அவ மைண்டுக்குள்ள நீங்க இறங்கிட்டீங்க. பின்ன இந்த லட்சுமினா சும்மாவா? சரிதாமா. சரி, அடுத்து என்ன பண்ண போறீங்க? சிவகாமியை எந்த அளவுக்கு ஏமாத்த முடியுமோ ஏமாத்தி எல்லாத்தையும் புடுங்கியாச்சு. நம்ம ஏமாத்தணும்னு அவளுக்கு என்னைக்காவது ஒரு நாள் தெரியும். நானே தெரிய வைப்பேன். அப்ப முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா நொந்து சாவா. அவளுக்கு இந்த தண்டனை போதும். ஆனா அந்த திரு சக்தி, முக்கியமா சிவானி, இவங்க யாரும் நிம்மதியா இருக்க கூடாது. அடுத்து அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கிறேன். அது எதுக்கு புதுசா யோசிச்சுட்டு சிவகாமியை வச்சியவும் சிவானியை இழுப்போம். சிவானி கஷ்டப்பட்டா போதும், அவளோட 2 அண்ணங்க திரு சக்தி கஷ்டப்படத்தான் செய்வாங்க. அதுக்கு நீங்களாம் ரொம்ப யோசிக்க வேணாம். நான் ஏற்கனவே என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க அதை மட்டும் பண்ணுங்க போதும். ஓ அப்படியா? சரிடா, சரி சரி, நீ சொல்லு, அதுபடி நான் செஞ்சிடறேன். ஓகேமா. சரிம்மா, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். டேய் சந்தோஷ். என்னம்மா? நம்ம சரவணாடா. மா. டேய் சந்தோஷ், கோபப்படாதடா. நம்ம சரவணா காணாம போய் 6 மாசம் ஆச்சுடா. இப்ப வரைக்கும் எந்த தகவலும் இல்ல. கொஞ்சம் என்ன ஏதுன்னு பாருடா. மா, இத பத்தி என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். அவனை கூட்டிட்டு போய் தொலைச்சது நீங்க. தேடணுமா? நீங்களா போய் தேடுங்க. இந்த என்கிட்ட சொல்றது அழுகுறது இதெல்லாம் வச்சுக்காதீங்க. இதை நான் உங்ககிட்ட பல முறை சொல்லியிருக்கேன். எப்ப பாரு இதையே பேசி டென்ஷன் படுத்துறது. கொஞ்சம் சிரிச்சுட்டா போதுமே, உடனே டேய் சரவணான்றது. டேய் சந்தோஷ். சரவணா, எங்கடா, எங்க போன? நீ இருக்கியா இல்லையா? எதுவுமே தெரியாம தினம் தினம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்டா. சரவணா, என் பிள்ளை சாப்பிட்டானா? எங்க இருக்கான்? இங்கதான் இருக்கானா இல்ல வெளியே எங்கேயும் இருக்கானா? உயிரோட இருக்கானா? எதுவுமே தெரியலையே. கடவுளே, என் பிள்ளைய சீக்கிரம் என் கண்ணில் காமி. கண்ணா, ஹே கண்ணா.
டேய் எருமை கண்ணா. ஹே நந்துக்குட்டி, என்ன கூப்பிட்டியா? இல்லையே. இல்ல நந்து, கூப்பிட்ட மாதிரி கேட்டுச்சே. ஹோ, கேட்கலாம் செஞ்சதா? ஆமாமா. சரி, நல்லா இருக்காளா? நல்லா இருக்காளாவா? தப்பு, பிள்ளையோட பேசக்கூடாது. நல்லா இருக்கேனா அப்படி கேளு பாப்போம். டேய் நந்துக்குட்டி, நீ சூப்பரா இருக்கமா. உனக்கு என்ன, ஐஸ் கட்டில செஞ்ச பொம்மை மாதிரி சும்மா கூலா ஜில்லுன்னு அழகு பதுமையா இருக்க. ஓஹோ, அப்புறம் அப்புறம் இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் நந்து. இவ்வளவு நேரம் அந்த அழகு பதுமையை தான் ரசிச்சிருக்க. டெஃபினெட்லி. ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம்? என்கிட்டயே ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொல்லுவ? பொண்ணா? எந்த பொண்ணுமா? அதான்டா, ஐஸ் கட்டிலேயே செஞ்ச அழகு பதுமை. ரொம்ப அழகா இருக்காளோ? நந்துக்குட்டி, நிறுத்துறா கண்ணுக்குட்டி. வர வர நீ ரொம்ப மோசம். உன்னையெல்லாம் நம்புனே பத்தியா? என்ன சொல்லணும்? இரு எங்க அப்பாட்ட சொல்லி சீக்கிரத்துல கல்யாணத்தை வைக்க சொல்றேன். கல்யாணம் முடிஞ்சதும் கால கைய உடைச்சு வீட்டுக்குள்ளே போட்டாதா எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன். என்னது, கல்யாணம் முடிஞ்சதும் காலக்கைய உடைச்சு வீட்டுக்குள்ள போட்டுருவியா? ஆமாண்டா, அப்பதான் உன் பார்வால பாயாது. கண்ணு ரெண்டும் குத்தணும். நந்து, வாய மூடு, மூடு வாய. ரெண்டு ஒண்ணுதாமா. என்னடா என்ன சொன்ன? ரெண்டு ஒண்ணுதானா? ஹோ, அப்பனா நான் இத கூட பேச முடியாது. இதுலயும் குத்தம் கண்டுபிடிப்ப. நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. அவ்வளவுதான். உனக்கு எனக்கு செட் ஆகாதா? வாய உடைச்சிருவேன் அப்படி பேசுனேனா. செட் ஆகாதாம்ல, செட் ஆகாது. 7 ஜென்மத்துக்கும் நீ மட்டும்தான் எனக்கு. என்ன விட்டுட்டு நீ போகவே முடியாது. புரிஞ்சுதா? போகவும் விட மாட்டேன். இப்பவே எங்க அப்பா கிட்ட போறேன். இன்னும் 2-3 மாசம் தான், அது உங்களை கல்யாணத்தை வைக்க சொல்றேன். உனக்குலாம் கால் கட்டு போட்டு வீட்டுக்குள்ளே உட்கார வச்சாதான் அறிவு வரும். இப்பவே போறேன்டா, எங்க அப்பாட்ட போய் உடனே பேசுறேன். ஏய் நந்துக்குட்டி, பேசாதன்னு சொல்லிட்டேன். அப்புறம் இவதான் திட்டிட்டு போயிட்டாளே, இனி அந்த ஐஸ் கலையை ரசிக்கலாம் மட்டும் நினைக்காத. விட மாட்டேன்டா, விடவே மாட்டேன். நான் இந்த பக்கம் போறேன், நீ அந்த பக்கம் இப்பவே எழுந்து போ. போடா. போறேன் நந்துமா. கேட்டுக்கோ, உன் வீட்ல போய் என்ன பேசுவேன்னு எனக்கு தெரியாது. எங்க வீட்ல வந்து பேச சொல்லு. கூனா 2 இல்ல 3 மாசம் தான். அதுக்குள்ள நம்ம கல்யாணம் நடக்கணும். புரிஞ்சதா? புரிஞ்சது, நல்லா புரிஞ்சது. ஓகே கிளம்பு. போடா. போருமா, போறேன். ஐயோ கண்ணா, உன்கிட்ட இப்படி பேசுறதாண்டா ஜாலியா இருக்கு. நந்துமா. நீயும் எழுந்து போடா, நாளைக்கு பார்க்கலாம். என்ன, திரும்பவும் நாளைக்கா? மாசமா 6 மாசமா நொந்து செத்தேனே இந்த நந்தினிக்கு. அவ்வளவுதான். இப்படியே தான் போகும் போல நம்ம வாழ்க்கை. சரி இருக்கட்டும், இதுவும் ஒரு ஃபீலா நல்லாதான் இருக்கு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. சக்தி சார், இந்த சிவகாமி இப்ப இருக்கிற வீட்டை தவிர எல்லாத்தையும் தொலைச்சிட்டா. அந்த சரவண அம்மாட்ட எல்லாத்தையும் ஏமாந்துட்டா. ஆனா ஏமாந்தது கூட தெரியாம அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறா. எனக்கு என்னமோ சரியா படல சக்தி சார். நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. எனக்கு என்னமோ அடுத்து சிவகாமி உங்க தங்கச்சி விஷயத்துலதான் தலையிடுவாங்களோன்னு தோணுது. அதனால இந்த 6 மாசம் படிப்பு சிவானிக்கு முடிஞ்சது. நான் சொல்றேன்னு எதுவும் நினைச்சுக்காதீங்க சார். சிவானிக்கு கல்யாண ஏற்பாட பண்ணுங்க, அதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். உண்மைதான் வள்ளியக்கா, நீங்க சொல்றது சரிதான். அடுத்து அம்மாவோட பார்வை சிவானி கிட்டையும் திரும்பலாம். அதுங்கள சிவானிக்கு கல்யாணம் பண்றது நல்லது. அவ படிப்பும் முடிஞ்சது. பேசுறேன், சீக்கிரமே கல்யாணத்துக்கு பேசுறேன். ஆனா நீ உனக்கே தெரிஞ்சோ தெரியாமையோ நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச சொத்த போறான் உன் கையாலேயே நீ உன் கண்ணு முனைய தொலைச்சுக்கிட்டு இருக்க. அது கூட நீ தெரியாம இருக்க பாத்தியா? அதுதாம்மா மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப திருந்துவ அப்ப திருந்துவ, உன் சொத்தெல்லாம் போனாலும் நீ திருந்துவன்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா இனி இருக்கிறது அந்த வீடு ஒண்ணுதான். அது போனாலும் நீ திருந்த மாட்டேன்னு நினைக்கிறேமா. உன்னோட மாற்றம் எப்போதான் வருமோ? சக்தி, பியூட்டி. என்ன சக்தி, இங்க என்ன யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சும்மா காத்து வாங்கலான்னு. பியூட்டிமா. சொல்லு சக்தி. சிவானி எங்க? கீழதான் இருக்கா. கீழே? ஏன் சக்தி, சிவானி கிட்ட பேசணுமா? ஸ்வேதா. சிவானி, பால்கனில இருக்கேன், வா. இதோ வாரேன். சக்தி, சிவானியே வாரா. வரட்டுமா. ஸ்வேதா. சக்தி அண்ணா, நீ இங்கதான் இருக்கியா? ஆமாமா. சிவானி. என்ன சக்தி அண்ணா? இல்ல, உன்கிட்ட தான் பேசணும்னு நினைச்சேன். என்கிட்டயா? என்னன்னா? இல்லம்மா, 6 மாசம் படிப்பு இருக்குன்னு, அதுவும் இப்ப முடிஞ்சது. அதான் அப்படியே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாமான்னு. சிவானி, உனக்கு ஓகேனா ஓகே.
இல்லனா கொஞ்ச நாள் கழிச்சுனாலும் சரிதான். ஹலோ ஹலோ மேடம், என்ன ட்ரீம்குள்ள போயாச்சா? ஏய் பேசாம இரு. சிவானி, ஐயோ சக்தி, நீ என்ன பொண்ணுங்க மனச புரிஞ்சுக்கிற? நீ கல்யாணம் சொன்னதும் அவ வெக்கப்படுறா. அவ்வளவுதான், சாப்டர் ஓவர். டக்குன்னு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. ஏய் ஸ்வேதா, ஹா உண்மைதானே? ஏய் போ. நான் வாரேன். பாத்தியா சக்தி, உன் தங்கச்சிய வெக்கப்பட்டுட்டு ஓடுறாளாம். பாத்தேமா. அவ்வளவுதான், கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. அப்பாட்ட பெரியப்பாட்ட திரு கிட்ட எல்லார்கிட்டயும் பேசிக்கிறேன். சட்டு புட்டுன்னு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். ஓகே சக்தி. ம்